கதை பார்க்கலாமா? ஒரு ஊரில் ஒரு ஆமை இருந்துச்சான். இந்த ஆமை ஒரு குளத்துல இருந்துச்சான். அப்போ அந்த குளத்துல தண்ணியே இல்லையா. ஏன்னா அது வெயில் காலமானால தண்ணியே இல்லைனால ரொம்ப கஷ்டப்பட்டுச்சான். எனக்கு ரொம்ப தாகமாகவும் இருந்துச்சான். அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு 2 கொக்கு வந்துச்சு அந்த சைடு. அப்போ அந்த 2 கொக்கும் ஆமைகிட்ட கேட்டுட்டான், ஏன் சோகமாக இருக்க? அதுக்கு அந்த ஆமை சொல்லிச்சான், இந்த குளத்துல தண்ணியே இல்லை, எனக்கு ரொம்ப தண்ணி அடிக்குதுன்னு சொல்லிச்சான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு கொக்கு சொல்லிச்சான், நம்ம 2 பேரும் ஒரு கம்பை எடுத்து காலை வச்சு பிடிச்சிக்குவோம், ஆமை வாயை வச்சு அதை பிடிச்சிக்கிட்டும் நம்ம பறப்போம், அப்படியே பறந்து பறந்து கடலில் போய் விட்டுட்டு வந்துடுவோன்னு சொல்லிச்சான். ஆமைக்கு கொக்கு உதவி செஞ்சிச்சுல, அதே மாதிரி நம்ம எல்லாரும் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும். மற்றவங்க படுற கஷ்டத்தை பார்த்து பார்க்காத மாதிரியோ போகக்கூடாது. நம்ம உதவி செய்யணும். ஏசப்பா நம்மளுக்கு உதவி செஞ்சாங்களோ அதே மாதிரி தான் நம்மளும் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.